ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக நாங்கள் மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தமிழ் படிப்பவர்களுக்கு டாக்டர் பட்டம், அதாவது முனைவர் பட்டம் கொடுக்க வேண்டும். இதுதான் சொல்ல போறேன். ஏன், எதுக்கு, இப்ப இருக்கக்கூடியதுல எப்படி ரெஃபர் பண்ண, அதே மாதிரி குரூப் 2க்கு எவ்வளவு படிக்கணும் அதையும் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி மெம்பர் மாண்புமிகு ஃபாதர் ராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, 12/7/2025 அன்று நடந்த குரூப் 4 தேர்வில் எந்த கேள்விகள் நீங்கள் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டது என்று நினைக்கிறீர்கள், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனது பதிலில் பதிவிடுங்கள்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு நானும் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தேன். உங்களுக்கு தெரியும், இது சம்பந்தமாக நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். எஸ், ரெஸ்பெக்டட் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்மலா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு அலுவல் ரீதியான ஒரு லெட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் சென்டு மெயிலுக்கும் அனுப்பிச்சிருக்கோம். ரைட், இப்ப ஏன் நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பாடத்திட்டத்துக்கு வெளியே போகவே இல்லை. ஏன்னா சிலபஸ் எடுத்தீங்கன்னா அந்த அதாவது தமிழ்ல அழகு 7ன்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அதுதான் 6 to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல இருந்து தான் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே அதாவது எந்த இதுல இருந்து நாங்க கேட்போம்னு சொல்லவே இல்லை. எல்லாமே இலக்கணம் தான். இப்ப பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, என்ன வேணாலும் கேட்கலாம்ல. ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்கலாம். ஸ்கூல் புக்ல இருந்துதான் வரணும்னு எந்த ரூலும் கிடையாது. எஸ், இல்லைன்னு சொல்ல வரல. ஆமா, நேத்து வீடியோல நான் சொல்லியிருப்பேன், நம்ம டிஎன்பிஎஸ்சியோடைய இந்த குரூப் 4 இது எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் எங்கேயுமே இங்க 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுக்கவே இல்லை. இது நான் சொன்னேன்னா 2 நாள் முன்னாடி வீடியோல சொன்னேன். ஒரு மாணவர் பாத்தீங்கன்னா அது சம்பந்தமா போட்டிருக்காரு, சிலபஸ்ல 10ஆம் வகுப்பு தரம்னு இருக்கு, 100 கேள்விகள் அப்படின்னு இருக்கு. இது 2024 வர்றது பிவைக்கு நம்ம பார்த்துப்போம். ஆனா ஆன்சருக்கு எடுத்தாலே வந்துரும்ல. பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரம்னு தெளிவா கொடுத்துருக்காங்க. 2024ல கொடுத்துருக்காங்க. 2025ல எங்க அந்த பையன் போட்டிருக்கான். ரைட், ட்விட்டர்லயே போட்டிருக்கான். சோ அப்ப இந்த மாதிரி சில விஷயத்த நம்ம சொல்ல போறோம். ஏன் டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படிங்கறதே நான் சேர்த்து சொல்லிடுறேன். கண்டிப்பா டாக்டர் பட்டம் கொடுத்தே ஆகணும். அது எத்தனை பேருக்கு அப்படின்னு கேட்டா 11,48,000 பேர், 11.48 லட்சம் பேருக்கும் பாத்தீங்கன்னா டாக்டர் பட்டம் கொடுக்கணும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எழுத போறவங்களுக்கும் டாக்டர் பட்டம் கொடுக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டாக்டர் பட்டம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கணும்ல. சோ முதல் டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்லும் போது யூஜி, அதுக்கு அடுத்து பிஜி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிலாசபி ஆர் லிட்ரேச்சர் சம்திங் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுவாங்க. இப்ப தமிழ்ல பிஹெச்டி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பு எடுத்துக்கோங்க. நன்னூல்ல எழுத்து அப்படிங்கிறதுல பவனந்தி முனிவர் இதை பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் தொல்காப்பியர் எழுத்து அப்படிங்கிறதுல இது பத்தி சொல்லியிருக்காரு. இதை ரெண்டையும் ஒப்பிட்டு ஒரு தீசிஸ் ரெடி பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய லெவல்ல போகும். ஓகேங்களா, கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லுவோம். ரொம்ப பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் பண்றாங்க. சோ அப்படிதான் தமிழ்ல முனைவர் பட்டம், எந்தவித இன்ஜினியரிங்லயே பிஹெச்டி வாங்குறவங்களுக்கும் அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் எடுத்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ அப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த இது சம்பந்தம் இல்லை. பட் இருந்தாலும் போன வீடியோல பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழுக்கு கலை சொற்கள், அப்புறம் அறச்சொல் அகராதி, வேர்ச்சொல் அகராதி, தொல்காப்பியம், கழக தமிழ் அகராதி, நன்னூல்ல இருந்து இந்த ரெண்டும், லிப்கோ டிக்ஷனரி, இது 1950ல வந்த ஏதோ ஒரு புக்கு, 50 கூட இல்ல அதுக்கு முன்னாடி வந்த ஒரு புக்கு போல இருக்கு. இந்த வழக்கொழிந்து போயிடுச்சு. விலை அப்படிங்கிற வார்த்தையில இந்த லை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த லை நம்ம போடுறதே இல்ல. 3 அணாவான். ஆனா 8 அணா எத்தனை பேருக்கு தெரியும்? 8 அணா 4 அணா எத்தனை பேருக்கு தெரியும்? 4 அணா 8 அணா, இது 3 அணா. ஓகேங்களா, 1 அணானா 6 பைசா, அப்ராக்சிமேட்லி 6 பைசா. 8 அணான்னு சொல்லும் போது 8 × 6 48 பைசா. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூக்காக 50 பைசான்னு வச்சிருக்காங்க. 4 அணா 4 24 பைசா, ஒரு ரவுண்ட் ஆஃப்காக 25 பைசான்னு நம்ம சொல்லி வச்சிருப்போம். சோ இதுதான் இந்த 25 பைசா 50 பைசாங்கிறதே வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. 8 அணா இருந்தா 8 80 இதுவே போயிடுச்சு. ஓகேங்களா, சோ அப்ப இந்த புக்கு எவ்வளவு பழசு? இந்த 1947 புக்கையும் படிக்கணும், 2022 வந்த இந்த புக்கையும் படிக்கணும். இது பாருங்க, இதுவும் கவர்மெண்ட் வெளியிட்டது தான், தமிழ்நாடு அரசு 2022 புக்கு. இது எல்லாமே படிக்கணும். இது மயங்கொலி சொல்லகராதி, இது பாத்தீங்கன்னா ஆட்சி சொல்லகராதி திருத்திய பதிப்பு, இது படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின், கங்குவா, மன்னிக்கணும், கங்குவா படம் பார்த்துட்டு கொஸ்டின் எடுத்தாங்கன்னு தெரியல, கங்கா
ஓகம், கங்கௌகம். இந்த இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்காக இளங்குமரனார் தமிழ் வளம்னு கொடுத்துருக்கா. இந்த புக்கு தான் இளங்குமரனார் தமிழ் வளம் 4 அப்படின்னு இருக்கா. இந்த புக்கோடைய பக்கம் பாத்தீங்கன்னா 553 பக்கம் இந்த ஒரு புக்குக்கு. ஓகேயா? இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து எவ்வளவு புக்கு எழுதியிருக்காருன்னா ஒரு 40 புக்கு எழுதியிருக்காருப்பா. அப்படியே அவ்வளவு வளம் இருக்கு போல தமிழ் வளம். உண்மையிலே உலகத்திலேயே சிறந்த மொழி, ரொம்ப ஆழமான மொழி, ரொம்ப பழைய மொழி, இலக்கிய இலக்கண வளம் அவ்வளவு இருக்கு. நிறைய இடத்துல மொழியே இல்லாத போதே இங்க இலக்கணம் இருக்கு. அவ்வளவு ரேர் அண்ட் ஓல்டஸ்ட் தானே, பெருமையா இருக்கு. ஆனா இவர் மட்டுமே வந்து இளங்குமரனார் மட்டுமே 40 புத்தகம் எழுதியிருக்காரு. சோ அப்ப தோராயமா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு புக்கோடைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 40 புக்கு 400 பக்கம்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கு 553 இருக்கு, 400 பக்கம் வச்சுக்கிட்டா கூட ஒரு 16,000 பக்கம் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? எதுக்கு? இந்த மாதிரி ஒரே ஒரு கொஸ்டினுக்காக. சரி, அதுவும் உறுதியா வருமா? இந்த 16,000 படிச்சா உறுதியா வருமானா தெரியாது. ஓகேயா? பிம்பிளிக்கே பிளப்பி. சரி, அடுத்தது இங்க பாருங்க. இங்க ஒரு நண்பர் வந்து பதிவிட்டு இருந்தாரு. எல்லாமே ட்விட்டர்ல வெவ்வேறுவங்க போட்டதுதான். ஓகேங்களா? ஓலக்கம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஓல். இந்த கேள்வி உவேசா அவர்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஆற்றில் கருத்தெடுத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ரைட். சோ இந்த ஒண்ணுக்காக நான் வந்து ஓலை சொல்லிடல, அந்த அளவுக்கு பழைய புக்கை எடுத்து பார்க்கணும். அப்புறம் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கடன் கழிதல், மனமின்றி செய்யறது, அதுக்கப்புறம் கடை விரித்தல், இந்த மாதிரி காட்சி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இந்த லைக் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு புக்ல இருந்து எடுத்ததுப்பா. ஓகேங்களா? இது வந்து தனி மனிதனால என்னால தேட முடியல, அவ்வளவு இருக்கு உள்ளுக்குள்ள. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல புக்கு, அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இன்னும் 2-3 புக்கு எல்லாம் இருக்கு, வேணாம், இது போதும். ஓகேங்களா? இப்ப எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், ரைட்டா? ஔவையார் சொன்னது. ஒரு எறும்பு பாத்தீங்கன்னா தான் வெயிட்டை விட 10 மடங்கு 50 மடங்கு 100 மடங்கு வெயிட் தூக்குமா. நான் என்ன சொல்றேன், பிஏ எம்பிஏ பிஏ எம்ஏ எம்ஃபில் எல்லாம் படிச்சுட்டு டாக்டர் பட்டம் வாங்குறவங்களுக்கு ஓகே, நார்மல் பிஏஓ இல்ல ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு குரூப் 4 எழுதுறாங்க. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, குரூப் 4 எழுதுறவங்க எல்லாமே 10ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு எழுதுறாங்களா, எத்தனை பேர் 10ஆம் வகுப்பு இல்ல 12ஆம் போட்டு படிச்சுட்டு எழுதுறாங்க அப்படின்னு கேட்பீங்க. ரைட்? ஏன்னா இப்படி முட்டு கொடுத்து ஒரு சிலர் எல்லாம் வருவீங்க, டிஎன்பிஎஸ்சி என்ன தெரியுமா, அவங்க வந்து இப்படி ஸ்டாண்டர்டான கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படி சொல்லிலாம் நிறைய பேர் சொல்றீங்க. முட்டு கொடுத்து பேசுறவங்க புரியல என்ன, அதாவது அவங்களுக்கு புரியலையா இல்ல நமக்கு புரியலையான்னு எனக்கு தெரியல. இந்த எக்ஸாமே 10th ஸ்டாண்டர்டு தானே சொல்லியிருக்கிறாங்க, 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி தரம் அப்படி தானப்பா உங்களுக்கு வருது. குறைந்தபட்சம் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும், அதிகபட்சம் எவ்வளவு வேணா படிச்சிருக்கலாம். இது அரசு நமக்கு கொடுத்த ரைட்ஸ். வேலை இல்ல, சோ அதனால நிரந்தர வேலைக்காக ஒரு டிகிரி படிச்சவர் 2 டிகிரி படிச்சவங்க எல்லாம் எழுதுறாங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் எழுதுறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவர்கள் எல்லாம் தமிழ்ல முனைவரா? இதான் கேள்வி. ஓகேங்களா? தமிழ்ல முனைவர் பட்டம் பெற்றவங்களா? இல்ல. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்துல சிறப்பு தமிழ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சோ சிறப்பு தமிழ் பழைய புக்கு, அதுக்கு முன்னாடி வந்த 2005 புக்கு படிக்கிறோம். நம்ம பசங்க எல்லாருமே படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நீங்க எங்க இருந்தாலும் கொஸ்டின் கேளுங்க, இதுதான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க. அது லிஸ்ட் எப்படி போயிருக்குன்னா இங்க பாருங்க, போதும் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் ஆஃப் இந்த ஒரே ஒரு ஆத்தரோட இது மட்டுமே லிஸ்ட் இவ்வளவு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து படிக்கணும். இதெல்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான். அது வந்து மணியகர லிஸ்ட் மாதிரி, சிலபஸுக்கான லிஸ்ட் இல்ல, சிலபஸ் படிக்கிறதுக்கான லிஸ்ட் இல்ல. அது பாட்டுக்கு மஞ்சள் அப்படின்னு ஆரம்பிச்சு கஸ்தூரி மஞ்சள், அந்த மஞ்சள், இந்த மஞ்சள், ஈரோடு மஞ்சள், அப்புறம் நார்த் இந்தியாவில இருந்து வர்ற மஞ்சள், இம்போர்ட்டன்ட் மஞ்சள், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பருப்பு, உளுந்த பருப்பு, பைத்த பருப்பு, அந்த பருப்பு, லொட்டு லொசு, கடைசி உப்பு, மிளகா, காரம், திப்பிலி, அது வரைக்கும் வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சோ சிலபஸ் தாண்டி வரல, ஒத்துக்கிறேன், சிலபஸ் தாண்டி வரல. இது வந்து நகைப்புக்காக சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனத்த இதயத்தோட தான் சொல்றேன். குரூப் 4 தரத்திலேயே இருந்தாலும் பாடத்திட்டம் வெளியே போகவே இல்லைனாலும், அதாவது குரூப் 4 தரத்தில் இல்ல, பாடத்திட்டத்தில் இருந்து வெளியவே போகல, எல்லாமே சிலபஸ் தான். ஆனா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இல்ல. இதுதான் அந்த நான் சொன்னதுலயும் சொல்லியிருப்பேன், இந்த லெட்டர்லயும் இருக்கும். 10ஆம் வகுப்பு தரத்தில் இல்லையே. ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல வரல, நிறைய பேர் டிகிரி படிச்சு தான் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு 450 காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக், இதெல்லாம் இது நம்ம தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே.
கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நம்ம தான் ஃபர்ஸ்ட். இப்ப என்ன சொல்றேன், டிகிரி பட்டம் மட்டும் வேணாங்க, இந்த டாக்டர் பட்டமும் கொடுத்துட்டீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது முனைவர் பட்டம் பெற்ற, அதுவும் தமிழ்ல முனைவர் பட்டம் பெற்றவர்கள் நம்ம தமிழ்நாடு தான் இருக்கும். இத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். டாக்டர் எல்லாருமே, நானும் சொல்லுவேன் டாக்டர் ராஜா MBBS அந்த படத்துல வர்ற மாதிரி நானும் சொல்லுவேன்ல, எல்லாருமே நீங்களும் சொல்லுங்க டாக்டர்னு சொல்லிட்டு. ரைட்டா? டாக்டர் முன்னாடி போட்டுக்கோங்க, டாக்டர் குபேந்திரன், டாக்டர் ரஞ்சித், டாக்டர் கோபால் போட்டுக்கோங்க, எல்லாம் டாக்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ டாக்டர் நாகேஷ், ஓகேங்களா, சபாபதி டாக்டர் அப்படி போட்டுக்கோங்க. எல்லாரும் உங்க பேர் பின்னாடி டாக்டர் பட்டம் போட்டுக்கோங்க. ஓகே. சோ ருக்மணி டாக்டர், சோபனா டாக்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இவ்வளவு படிக்கிறோம். எப்படின்னா இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு ஜான் தான் சொன்னேன். எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். ஓகே, ஒரு எறும்போட கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு வெயிட் தூக்குது, அது ரொம்ப கஷ்டம் இல்ல. அவ்வளவு வெயிட் நம்மளால தூக்க முடியுமா? முடியாது. ஒரு PhD பண்றவர் இவ்வளத்தையும் ரெஃபர் பண்ணுவாரு, தீசிஸ் ஒர்க் பண்ணுவாரு. அவ்வளவு PhDங்கிற ரொம்ப கஷ்டம். அவ்வளவு விஷயத்த வந்து ரெஃபர் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஆய்வு கட்டுரை வெளியிடணும், அதை வந்து அவங்க அந்த சொசைட்டி ஏத்துக்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. நான் சொல்றது IEEE பேப்பர், அதெல்லாம் பழசு இன்ஜினியரிங்ல. ஓகேங்களா? நானே ஒரு இன்ஜினியரிங் முடிச்சோம்னா, ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 விட அதிகமா தான் படிச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. அது டிகிரியையும் இப்ப போட்டித் தேர்வுக்கு படிக்கிறேன் நம்ம கம்பேர் பண்ண முடியுமானா முடியாது. நீங்க அதுலயும் வந்து இப்ப குரூப் 1க்கு இதே கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னா கப் சிப்னு இருந்திருப்பாங்க, யாரும் எதுவும் சொல்லவே மாட்டாங்க. ஜிஎஸ், இப்ப ஜிஎஸ் எடுத்துக்கோங்களே, யாராவது ஜிஎஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? யாருமே பண்ணல. இப்ப ஜிஎஸ் நம்ம வகுப்பே எடுத்துக்கிட்டா இந்த புக்கெல்லாம் நான் குரூப் 4க்கே இந்த புக்கெல்லாம் படிங்கப்பான்னு சொல்லுவேன். லட்சுமிகாந்த் பாலிட்டியா இருக்கட்டும், ஏன்னா பாலிட்டியில லட்சுமிகாந்த்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸ்டேட் ABCD அது அப்படியே லட்சுமிகாந்த்ல இருக்கும். இது நிறைய பேர் சொல்லவே இல்லை. லட்சுமிகாந்த்ல இங்க ஸ்டேட்னு ஒரு டேபிள் போட்டு இருக்கும்பா. அந்த புக்ல பாத்தீங்கன்னா அப்படி தெளிவா வந்து பாத்தீங்கன்னா யூனியன் அண்ட் அந்த பார்ட் A பார்ட் B இங்க இருக்கா பாருங்க. பார்ட் A பார்ட் B ஸ்டேட்னு சொல்லிட்டு இருக்கும், அப்படியே கொடுத்துருப்பாங்க. இது புது புக்கு, அதாவது பழைய எடிசனுடைய புது புக்கு பாருங்க. பார்ட் Dல வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் மட்டும் இருக்கும். பார்ட் Dல இது லட்சுமிகாந்த்ல இருந்து அப்படியே வந்தது. நான் வந்து லட்சுமிகாந்த் எடுத்திருக்கேன், எனக்கு தெரியும். ஓகேங்களா? சோ ஜியாகிரபிக்கு கோச்சங்யான், இது ஹிஸ்டரிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் INMக்கு, மஜித் ஹுசைன் வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபிக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன் குரூப் 4க்கே. இப்பெல்லாம் வந்து கோச்சங்யான் எடுக்கிறது இல்ல, ஏன்னா வெறும் 5 கொஸ்டின். சயின்ஸ் வந்து ஸ்கூல் புக் கூட நிறுத்துங்கன்னு சொல்லிட்டான். 5 கொஸ்டின், அதுக்கு யாருமே கம்ப்ளைண்டே பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டா TNPSC டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் எல்லா GSக்குமே கொஸ்டின் எடுக்கிறாங்க. அது தெரிஞ்சதுதான், அது தெரிஞ்சிருச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே, கொரோனாவுக்கு முன் ஓகே, கொரோனாவுக்கு அப்புறம் இருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கே கொண்டு வந்துட்டாங்க குரூப் 4 GSக்கும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கூட இல்ல. எப்படின்னா கூற்று காரணம் மட்டும்தான், அதுக்கும் மேல கூற்று காரணமா வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒரு கொஸ்டின். நல்ல வேலை A4 சைஸ்ல இது கொடுக்குறீங்க. இதுவே சில பெரிய புக்கு, ஓகேங்களா, A3 சைஸ்ல கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா இங்க ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் இருக்கும். ஓகே, அப்படியே லிஸ்ட் பெருசா போட்டு இருக்கும் ப்ரோ. ஒத்த கொஸ்டின் ஒவ்வொரு பக்கத்துல. இங்க பாருங்க, 101வது கேள்வி தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வச்சே சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கே தோணும் இங்கிலீஷ் மட்டும் வச்சாலே ஒரு பக்கம் வந்துரும் போல இருக்கு, அந்த அளவு கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? சோ கூற்று காரணம் ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்க, அதுக்கு யாரும் சொல்லல. ஓகே ரைட் அப்படின்னு முடிவாயிருச்சு, படிக்கிறதுக்குன்னு முடிவாயிருச்சு. படிக்கிறதுக்கு ஒன்றும் தடையே கிடையாது, எவ்வளவு வேணா படிக்க ரெடி. ஆனால் இவ்வளவு 40 புக்கையும் படிச்சு இத்தனை 16,000 பக்கத்தையும் படிச்சா ஒரு கேள்விதான் வரும், உறுதியா வருமா? தெரியல. சோ அப்ப அந்த உறுதித்தன்மை அதுதான் வேணும். சரி, இப்ப இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா, அண்ணா எல்லாமே வந்து இலக்கணம்னு மாறிடுச்சு. இலக்கணம்னு சொல்லும் போது ரைட், அது ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி. அப்ப நீங்க அந்த மேக்ஸ் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கலாமே அப்படின்னு சொன்னா ஓகே, அது ரைட்டு தான், இல்லைன்னு சொல்ல வரல. மனப்பாடம் பண்றாங்க நிறைய பேரு. ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டு படிங்க. எல்லாம் எதுக்காக புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது, அதே மாதிரி வந்து கான்செப்ட்லயும் உள்ள ட்விஸ்ட் பண்ணி படிக்கிறது எல்லாம் எதுக்காக? கிளர்க் லெவல் போஸ்டுக்காகவா இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் போஸ்டுக்காகவா? இப்போ யோசிங்க, ஒரு நம்ம உயர் அதிகாரி ஒரு கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 ஒரு எம்ப்ளாயி கிட்ட வந்து கேட்கிறாரு, இந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் சரி பார்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுதான ப்ராசஸ். அந்த இடத்துல போய் IAS ஆபிசர் கிட்ட, சார் இந்த ஃபைல்ல வந்து இப்படி இருக்கக்கூடாது சார், அதை இப்படி கொண்டு வாங்கன்னு சஜஷன் கொடுக்க குரூப் 4க்கு உரிமை இருக்கா?
குரூப் 4 லெவல் எக்ஸாம் எழுதி உள்ள போனவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சஜஷன் கொடுக்க முடியுமா? சஜஷன் கொடுக்க முடியாத பட்சத்துல கான்செப்ட் ஓரியன்டா எங்களுக்கு எது கொஸ்டின்? இதுவே வந்து ஒரு பெரிய ஃபிளா தான். ஓகேங்களா? பட் இருந்தாலும் கான்செப்ட் ஓரியன்டா கேட்கறது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் எல்லாத்துக்கும் எழுதிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் தமிழுக்கு கான்செப்ட் ஓரியன்டா கேளுங்க, கேட்காதீங்கன்னு சொல்லி 6ல இருந்து 12 வரைக்கும், அதாவது ஸ்கூல் புக்கை கூட விடுங்க, 10th லெவல்ல கொஸ்டினை எடுத்து 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் எடுத்து அதன் தரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கேள்வியை எடுத்து ட்விஸ்ட் எவ்வளவு வேணாலும் பண்ணி கேளுங்கப்பா, தப்பே இல்லை. ஆனா இவ கொடுத்த கொஸ்டின் எல்லாமே டிகிரி லெவல். ஓகே, ஊவேசாவே வந்துட்டு இதுக்கு நடுவுல ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவரே வந்து எழுதினாலும் 90 எடுக்க முடியாது. திருவள்ளுவரே வந்து எழுதினாலும் அது ரைட்டிங்கா ஒருத்தர் போட்டுருவாரு, திருவள்ளுவரே வந்து எழுதினாலும் 90 எடுக்க முடியாது. இது அந்த 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 ஒரு ஃபீல்ட்ல இருந்து வெளியவே இன்னும் வரவே இல்லை பல மாணவர்கள். நான் வந்து இந்த வீடியோ ஏதோ சும்மா பொழுதுபோகலன்னு எல்லாம் போடல. எத்தனை பேர் வந்து வாட்ஸ்அப்ல கும்பிரிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, வாட்ஸ்அப் இப்ப ஓபன் பண்ணா ஒரு 6 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க, சார் அது இது அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை பேர், அதாவது நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி. மனக்கு சார் என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல, லைஃபே போச்சு. அந்த ஒரு ஆதங்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அடியற்ற மரம் போல மாணவர்களின் நிலை. ஓகேங்களா? சோ நான் ஏன் இது வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு சொன்னேன்னா, டாக்டர் பட்டம் கிடைக்க போறதும் கிடையாது. ஒரு டாக்டர் பட்டம் முடிச்சா அவ்வளவு தீசிஸ் பண்ணி ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல போய் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு சேலரி எவ்வளவு, குரூப் 4க்கு சேலரி எவ்வளவு. இதை நம்ம வந்து ஏனிக்கும் மடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி பேர்டன் பண்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அது இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்பீங்கன்னா தயவு செய்து இந்த குரூப் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்லயே 10ஆம் வகுப்புங்கிறத எடுத்துட்டு டிகிரிலே மாத்திடுங்க. பிஏ டிகிரி, பிஏ தமிழ் டிகிரி லெவல்ல தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம் தாராளம். அப்படி மாத்தினாலும் என்ன புக்கு வரும்னு சொல்லுங்க. தொல்காப்பியராகவே மாறணுமா? மாற ரெடி. பவனந்தி முனிவராகவே மாறணுமா? தண்டி அலங்காரம் படிக்கணுமா? எஸ், ரைட்டு. நேமிநாதம் படிக்கணுமா? எஸ், எல்லாமே படிக்க ரெடி. படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் கசந்து ஐயோ இவ்வளவு அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? கான்செப்ட் ஃபுல்லா படிக்கணுமா? ரைட், வி ரெடி. ஆனா 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாரம் ஏற்றி வச்சது எப்படி இருக்குன்னா, இந்தாப்பா இந்த மூடையில ஃபுல்லா பஞ்சு மூடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரிசி மூடையோ இல்ல ஒரு பெரிய பாறாங்கல்ல ஏத்துனா என்ன ஆகும்? பஞ்சு மூடை என்று கூறிவிட்டு, நான் ஏன் பஞ்சு மூடைனா பஞ்சுங்கிறது கீழேன்னு சொல்ல வரல, 10ஆம் வகுப்புக்காக 12ஆம் வகுப்பு பஞ்சு மூட்டைன்னு சொன்னேன், வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? பஞ்சு மூடைனா அவ்வளவு இல்லை. நீ ஒரு சிலர் வந்து முட்டு கொடுக்கறது இப்படி பேசுவீங்க. அப்ப குரூப் 4ங்கிறது அவ்வளவு ஈஸி நினைக்கிறீங்களா? 10 லட்சம் பேர் எழுதுறாங்க, 4000 போஸ்டிங், இந்த தடவை 3000. ஓகேங்களா? போன தடவையாவது 6, 7ன்னு போயிட்டு இருந்துச்சு. 3000 போஸ்டிங், 10 லட்சம் பேர் எழுதுறாங்க, எவ்வளவு டஃப் தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் 10ஆம் வகுப்பு தரத்தில் இல்லை. பஞ்சு மிட்டாய், பஞ்சு மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு பாறாங்கல்ல ஏத்தி வச்சிருக்கீங்க. இது தகுமா? இது தகாது. இது உண்மையிலேயே அடுக்காது. ஸோ அப்ப டாக்டரேட் லெவலுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறது தப்பு. ஓகேங்களா? இதையும் நான் எக்ஸாகரேட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாகரேஷன் பண்றது நம்ம தமிழ் புலவர்கள் எல்லாருமே பண்றாங்க தானே, ரைட்? இல்லைன்னு சொல்ல வரலையே, நிறைய எக்ஸாகரேஷன் இது இருக்கும். எக்ஸாகரேஷன் தமிழ்ல எக்ஸாகரேஷன் இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுதான உயர்வு நவிர்ச்சி. உயர்வாக சில விஷயத்தை நம்ம வந்து கவிதைக்காக அப்படி எழுதிட்டு போவாங்க. அப்படி எழுதி உங்ககிட்ட கொடுத்தாதான் பாப்பீங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன். தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. சிலபஸ்ல இருக்கிறது தான் கொஸ்டின் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, ஒவ்வொன்றையும் இப்படி படிச்சு பார்த்தா எல்லாமே சிலபஸ் தான். அப்போ ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும், செய்வினையில இருந்து செய்யப்பாட்டு வினையாக மாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். நல்லா அருமையான கேள்விப்பா. ஓகேங்களா? ஸோ அப்ப அதே மாதிரி 59வது கேள்வி சூப்பரா இருக்கு. பழமொழியை கண்டறிக்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், ஆளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இந்த திருக்குறளுக்கு ஏத்த மாதிரி ஒரு இதெல்லாமே சூப்பர் கொஸ்டின். இங்க பாருங்க, 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? இது தரமான கேள்வி, இது சூப்பர் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்காதீங்கன்னு சொல்லலையே. இது வந்து கான்செப்ட், இது வந்து கான்செப்ட். ஓகேங்களா? இலக்கணம் கான்செப்ட். இது கொடுத்தீங்கன்னா நாங்க சொல்ல போறோம் எப்ப மாறுது. இப்ப செய்வினை செயற்பாட்டு வினையாக மாற்றுக,
செயற்பாட்டு வினையை செய்வினையாக மாற்றுகன்னு நீங்க கேட்கும்போது இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா நாங்க சொல்ல போறோம். இந்த கொஸ்டின் சல்யூட் பண்ணுவேன். இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே ஒத்துக்குவாங்க, மாணவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். இந்த கேள்வி, இந்த 57வது கேள்வி சாம்பிள்லயும் இதே இது வந்திருக்கும். இந்த கேள்விக்கு எல்லாருமே உடன்படுவார்கள். இந்த கேள்வி உடன்படும் கேள்வி. ஆனால் இங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, வை என்னும் வேறு சொல்லில் ஏவல் வினைமுற்றை எழுதுக. இது உடன்பட முடியாத கேள்வி. இலக்கணம்ல இலக்கணத்திலேயே தான் சொல்லணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது இலக்கணத்திலேயே சொல்லணும், ரைட்? ஸோ உடன்பட முடியாத கேள்வி. விர்ச்சுவல் ஸ்கேனர், ஆங்கரேஜ், இந்த மாதிரி சொல்லாடல்களை பயன்படுத்துவது உடன்பட முடியாதன்னு இல்ல, மனசே வராத கேள்வி இதெல்லாம், ரைட்டா? ஸோ ஏன்னா வந்து கிளேசியர் கேட்டது ரைட், ஓகேங்களா? அதே மாதிரி இரிகேஷன் டெக்னாலஜி கரெக்ட் தான், தப்பு இல்லை, அதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு, கலைச்சொல்ல இருக்கு, நம்ம அன்றாடம் பயன்படுத்துவோம், அது இருக்கு. அதாவது புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் டு தமிழ்ல வந்து தமிழ் கலைச்சொற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நார்மலா இருக்கக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தும் அதுல இருந்து சொல்லலாம். வெர்ச்சுவல் அப்படின்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். விர்ச்சுவல் ஸ்கேனர் ரைட்டு தான், வெர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த மாதிரி கேள்வியும் கேட்கலாம், தப்பு இல்லை. கிளேசியர், வெட்டீரன்ங்கிறதுலாம் நார்மலான ஒரு வார்த்தை. இதான் நியூஸ் பேப்பர் திறந்தா வரப்போகுது, அதுல இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. வெட்டீரன் கூட நிறைய பேருக்கு, இதுவே நிறைய பேருக்கு கஷ்டமானதுதான். நான் என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு போகல. இந்த கொஸ்டின் குட் கொஸ்டின். வெட்டீரியன் இஸ் a குட் வேர்ட், பட் அது வல்ல தூதியமில்லை உயிருக்கு, அது வல்ல விஷயம். விஷயம் என்னன்னா, இங்க ஒத்த கொஸ்டின் கேட்டுட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில இருந்து இந்த கங்குவா கொஸ்டின் எல்லாம் ஏன் கேட்க சொன்னீங்க? இந்த கங்குவா கொஸ்டின் எல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு, ரைட்டா? அதே மாதிரி இங்க பாருங்க, தமிழக அரசில் வானில் கவ்வி இருக்கும், இது 10th புக்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லிடுவீங்க. ஸோ ஓகேங்களா? டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பு இல்லாதது, இதுவும் புக்கு, ஓகே ரைட். அதே மாதிரி பாருங்க, இடைச்சொல் தொடரை, இதுவும் ரைட் தான், இது வந்து பழைய புக்ல இருக்கிறது தான், ரைட், ஓகே, இல்லைன்னு சொல்ல வரல. இந்த கடன் கழித்தல், இதுதான் தேவையற்றது, இதுதான் நம்ம 10th தரத்துல இல்ல, ஓகேங்களா? ஒரு 40-60% கொஸ்டின்ஸ் 10th தரத்திலே இல்லை. இந்த ஓலக்கம், அதே மாதிரி இங்க பாருங்க, அணிகம், 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 அணங்கு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஒரு இடத்துல பிழையாவே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் பிழையாகவே இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த அணிகம் அணிகம்னு போட்டு இருக்கீங்கல்ல, அது பிழையாவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டூடெண்ட். அது வைக்கல போல, ஓகேங்களா? ட்விட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, பிழையாக இருக்கான். அநீகம் அப்படின்னாதான் படையில் ஓர் அளவு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அநீகம்னா தான் படையின் ஓர் அளவு அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நீ வந்து குறிலாக இருக்கு. என்ன பண்ண, அதுவும் அந்த புக்கோட டெஃபினிஷன்லயே கொடுத்துருக்காங்க, ஸ்கிரீன்ஷாட்லயே போட்டிருக்காங்க. அப்ப ஒரு சில கேள்விகள் தவறாக இருக்கு. தவறு கூட வந்து பாத்தீங்கன்னா பொருட்படுத்திக்கலாம், பொறுத்துக்கலாம், பொறுத்தருள்கள்னு சொல்லுவாங்கல்ல, பொறுத்து கொள்ளலாம். ஆனால் தரத்தில் இல்லாமல் உயர் தரத்தில் ரொம்ப ரொம்ப ஹை லெவல் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சுன்னா அதுதான் பாதிக்குது மக்களை. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இந்த திருக்குறள் சொல்லணும்னா, பீலிப்பை சாக்காடு மச்சிறு மப்பண்டம் சால மிகுத்து பெயின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து மயிலிறகாவே இருந்தாலும் வைக்கக்கூடிய அளவுக்கு தான் வைக்கணும். அதை விட பாரம் கூடுச்சுன்னா அச்சு முறிந்திரும். தமிழ்நாடு என்பது இளைஞர்கள் கையில் இருக்கு அப்படின்னு நான் சொல்லல, பெரும் தலைவர்கள் அப்துல் கலாம் ஐயாவில இருந்து அண்ணா வரைக்கும் எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, விவேகானந்தர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நாட்டுடைய அந்த ஸ்ட்ரென்த்னாலே வந்து யங்ஸ்டர்னு சொல்லிட்டு 11 லட்சம், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நீங்க சொன்ன டேட்டா தான், நியூஸ் பேப்பர்ல வந்த டேட்டா தான். 11.5 லட்சம் மாணவர்கள் குமிரிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரீ எக்ஸாம் அதெல்லாம் கேட்கறாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, தெரிஞ்சதுதான். ஓகே, ரீ எக்ஸாம் கூட இல்லப்பா, இது முடிஞ்சிருச்சுன்னே விட்டுருவோம். நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும். இனி நடக்க போவது குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன புக் படிக்கணும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுங்க. டெஃபினெட்லி படிக்க ரெடி, நான் கிளாஸ் எடுக்க ரெடி, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ரெடி. என் ஸ்டூடெண்ட்ஸ் அழுகுறான், அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரியா வந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒடுங்கி போயிருக்கான். என்ன பண்ணான்னு தெரியல. அதான் ஒரே வார்த்தை சொன்னா, அடியற்ற மரம் போல சாய்ந்து கிடக்குறான். அவனை வந்து தூக்கி நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த 11.5 லட்சம் இளைஞர்களுடைய வாழ்க்கை, இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க. குரூப் 2லயே இத்தனை பேர் எழுதுவாங்க. ஏன்னா இத்தனை பேரும் வந்து டிகிரி வச்சிருப்பாங்க, குரூப் 2 எழுதுவாங்க. நான் வந்து உண்மைக்கு புறம்பான செய்தியெல்லாம் வைக்கல. எல்லாரும் 10th ஸ்டாண்டர்ட்ல தான் படிச்சிருக்காங்க, +2 தான் படிச்சிருக்காங்கன்னா சொல்ல வரல.
மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் தான், இல்லைன்னு சொல்ல வரல. மோஸ்ட் ஆஃப் த, நாட் ஆல் ஆஃப் த. ஆல் அனைத்தும்னு சொல்லவே இல்லை. எல்லோரும் டிகிரி வாங்கல, ஆனால் அதிகபட்சமாக டிகிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு டிகிரியோடையாவது வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஆனா 10ஆம் வகுப்பு தரம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளுக்குள்ள வரும்போது அது பிஹெச்டி லெவல்ல இருந்தா எக்ஸாம் ஹால்ல ப்ரெஷர் ஹேண்ட்லிங் பண்ண முடியாம இருந்திருக்கு. இதுல என்னன்னா சில மாணவர்களுக்கு ப்ரெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாடி ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா மாறி ஒரு சிலர் எல்லாம் மயங்கி படுத்துட்டேன் சார், அவ்வளவுதான் சார் எனக்கு முடிஞ்சிருச்சு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துட்டேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எல்லாம் எனக்கு தெரியல. அவங்க அனுப்பிச்சதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. நீங்க யூடியூப்லயே போய் பார்த்தாலே அந்த கமெண்ட் எல்லாம் இருக்கும். அந்த எக்ஸாகரேஷனான கமெண்ட்டை கூட பொருட்படுத்த வேண்டாம். இப்ப சொன்னதையாவது கருத்தில் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு பணிவான ஒரு ஒரு ரெக்வஸ்டாக வந்து வைக்கிறோம். தயவு செய்து வரக்கூடிய குரூப் 2க்கு ஒரு புக் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க. இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இப்ப தமிழ் விர்ச்சுவல் அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு இருக்கும், TVA. அதுல இருந்து எல்லாத்தையும் படிங்க அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. அதுல கடல் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில இருக்கக்கூடிய புக்கெல்லாம் படிக்கணும்னு சொன்னா ஏன் ஒரு லைப்ரரியில போய் இருக்க புக்கெல்லாம் படிக்க முடியுமானா முடியாது. ஓகேங்களா? அதுக்காக இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல போய் எல்லாமே படிங்கன்னு சொல்லி விட்டுறாதீங்க. புக் லிஸ்ட் இந்த புக்ல இருந்து வரும் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுவரைக்கும் கொடுக்காத டிஎன்பிஎஸ்சி புக் லிஸ்ட் இதுவரைக்கும் கொடுக்கல. இம்முறையாவது செவிசாய்த்து இதுதான் புத்தக பட்டியல். இந்த புத்தக பட்டியல்ல சிலபஸ் எல்லாம் பாடத்திட்டம் முழுவதும் பூர்த்தி அடைந்து விடும். இந்த புத்தக பட்டியலில் இருக்கும் புத்தகங்களை மட்டும் படித்தாலே போதுமானது என்று கொடுத்தால் இன்னும் சால சிறந்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.